உனக்காக பொருந்தேனே எனதழகா. சப்பா இந்த அர்ஜுன் இருக்கானே வேணும்னு என்னை கூப்பிட்டு வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இருடா இரு, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தது குத்தமா, அதை இப்படி கலாய்க்கிறான். டே அர்ஜுன், உன்னை நான் கண்டிப்பா விட மாட்டேன்டா. எங்க இவள ஆளை காணும்? இங்கதான். ஐயோ கடவுளே, நம்ம கண்ணு வேற எங்கேயோ போகுதே. ஐயோ, மனுஷனோட நிலைமை புரியாம ஏண்டி இப்படி இடுப்பு தெரியுற மாதிரி எல்லாம் சாரி கட்டுற? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? டே ஆதி, வேண்டாண்டா வேண்டாம், ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு இரு. அன்னைக்கு சாப்பிட்றப்ப நீ இடுப்ப கிள்ளினதுக்கு அவ ஏதோ போனா போட்டுன்னு உன்னை மன்னிச்சு விட்டா, அதே மாதிரியே இன்னைக்கு இருப்பான்னு நினைக்காதடா ஆதி. வேண்டாண்டா வேண்டாம், சொல்றத கேளு. இடுப்ப பார்க்காத. இடுப்ப பார்க்காதன்னு மூளை சொல்லுது, ஆனா மனசு பாரு பாருன்னு சொல்லுது. இப்ப நான் மூளை சொல்றத கேக்குறதா, மனசு சொல்றத கேக்குறதா? ஐயோ, சிவ வேற அதே போஸ்ல அப்படியே அங்க நின்று அப்படி என்னதான் பண்றான்னு தெரியல. அட்லீஸ்ட் இடுப்பையாச்சும் மறடி, இல்லைன்னா தள்ளி போயாச்சும் நில்லண்டி. ஏண்டி அங்கே நின்று மனுஷனோட உயிரை வாங்குற? கடவுளே, இப்ப நான் மூளை சொல்றத கேக்குறதா, மனசு சொல்றத கேக்குறதா? சரி, மனசு சொல்றத இந்த ஒரு வாட்டி கேட்டுதான் பாப்போமே. ஐயோ, ஏதோ ஒரு தைரியத்துல பக்கத்துல வேற வந்துட்டோம். பேசாம திரும்பி போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ, இவ வேற இடுப்ப காட்டி காட்டி மனுஷனோட ஃபீலிங்ஸ. ஐயோ கடவுளே. டே ஆதி, என்னன்னாலும் சரி, ஒரே ஒரு வாட்டி கிளிக்க வேண்டியதான். கண்ணுக்குள்ள கடவோடும் கண்ணு ஆடும் கரகாட்டா, இவனெஞ்சு மேல மழை மூட்டம் கட்டி போட்ட புயலாட்டா, இவ கிட்ட போக பயங்காட்டும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் சாரி அபி, அது எதுக்கு இப்போ கிள்னீங்க? உன்னை யாருடி இடுப்ப காட்டிட்டு நிக்க சொன்னது? பார்த்தா கிள்ளணும் தான் தோணுது, அதான் கிள்ளினேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே, அது நான் உள்ள வந்தப்போ உன் இடுப்புல எறும்பு இருந்துச்சு, அதான் சரி உன்னை கடிச்சிடக்கூடாதுன்னு தட்டி விடுறதுக்காக வந்தேன். எறும்பு இருந்துச்சு. சரி, எறும்பு இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்கலாம் தான், ஆனா சொல்ல காட்டியும் அது உன்னை கடிச்சிட்டுனா, அதான் நானே வந்து தட்டி விட்டேன். எறும்பு கடிச்சிருந்தா கூட இப்படி வலிச்சிருந்திருக்காது போல. இப்படியா கிள்ளுவீங்க? வலிச்சதா அபி? சாரி, அது எறும்பு உன்னை கடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்துல கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்ட போல, அதான் உனக்கு கிள்ளின மாதிரி இருந்திருக்கு. சாரி அபி. முதல்ல ரூமை நல்லா கிளீன் பண்ண சொல்லணும். எறும்பு இங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எறும்பு நிறைய தான் இருக்கு, அதுவும் பெரிய சைஸ்ல. ஆமா அபி, பாத்தியா நீயே சொல்ற எறும்பு நிறைய இருக்குன்னு. சரி சரி, ஆமா இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இவ இடுப்பு இவ்வளவு கலரா இருக்கு? உங்க கிட்ட தான் கேக்குறேன், என் முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்க. என்ன அபி? இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஆமா, நான் இங்க என்ன பண்றேன்? அது ஈவினிங் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அபி, அதான் 2 பேரும் போகலான்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அபி. என்னது ஃபங்க்ஷனா? சரி, ஆனால் நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. என்ன இப்படி சொல்ற? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, நமக்கு கல்யாணம் ஆனது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் கண்டிப்பாக உன் ஒய்ஃப் கூட வரணும்னு சொல்லியிருக்கான் அபி. ப்ளீஸ் வாயன் போயிட்டு வந்துடலாம். சரி ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஒரு 7 o'clock போல. என்னது 7 o'clock?
ஐயோ நைட்டு டின்னர்லாம் பண்ணணுமே. இவ வேற ஒருத்தி. டின்னர்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. நீ 7 o'clock கிளம்பி ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? இல்லைங்க, நான் வேணும்னா டின்னர்லாம் பண்ணி வச்சுட்டு வரவா? ஐயோ கரெக்டா இந்த வீட்டோட மருமகளா இருக்கா. ஆனா எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இருக்க மாட்டா இவள. ஐயோ அபி, அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க அபி, நீ கிளம்பி ரெடியா இரு. ஓகே? சரி. அப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போறதுக்கான ட்ரெஸ் இதுல இருக்கு. இதை போட்டுக்கோ அபி. அப்ப சரி அபி, நான் கிளம்பவா? கிளம்புங்க. உங்களை தான் கிளம்புங்கன்னு சொன்னேன். கிளம்புறேன். அப்புறம் இனிமே ஹிப் தெரியுற மாதிரி சாரி கட்டுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. என்னது? ஒன்னும் இல்ல, கிளம்புறேன்னு சொன்னேன். ஓ சரி சரி. என்ன இருப்புடா சாமி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தேன் அவ்வளோதான். என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. கடவுளே, சரியான ஃப்ராடு தான் அதிகமா. நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க ரூம்குள்ளார வந்தோடனே உங்க பர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு வந்துருச்சு. சரியான கேடி தான். ஹலோ, எல்லாம் ரெடியா? யா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம். யா, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. நான் சொன்னது எல்லாமே இருக்கணும். ஓகே? ஓகே, தேங்க்யூ. எங்க இவ்வளவு ஆளை காணும்? ஒருவேளை உள்ள இருக்காளோ? அபி இங்கதான் இருக்க, ரெடி ஆயிட்டு இருக்க. ஓகே அபி, காணுன்னு தான் கூப்பிட்டேன். ஓகே அபி, நீ பொறுமையாவே ரெடி ஆயிட்டு வா. சரி, நம்மளும் லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். நம்மளே ரெடி ஆகி வந்துட்டோம். இன்னும் இவன் என்ன பண்றா? அது சரி, சும்மாவா பெரியவங்களாம் சொன்னாங்க அவளைங்க கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், பொண்ணுங்க கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு. அதுல இவன் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? ஐயோ, இருந்தாலும் டைம் ரொம்ப ஆகுதே. அபி வந்துட்டேன். அப்பா, கிளம்பிட்டாளா? ஐயோ, அவளுக்காக நான் தேடி வாங்கின ட்ரெஸ் கரெக்டா இருக்குமா? சைஸ் எல்லாம் கண்டிப்பா சைஸ் கரெக்டா தான் இருக்கும். ஐயோ, இந்த ட்ரெஸ்ல வேற எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. எப்போ வருவான்னு வேற தெரியல. ஏங்க போலாமா? என்னடி இது? என்ன இதுனா? ரெடி ஆயிட்டேன், நீங்க தானே டைம் ஆகுதுன்னு சொன்னீங்க. போலாமா? என்னடி இது? இந்த ட்ரெஸ்ஸா உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அடியே, உனக்காக நான் தேடி அலைஞ்சி லேடி செக்ஷன்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக ஒரு ட்ரெஸ் ஆசையா வாங்கிட்டு வந்தேன்டி. நீ என்னடானா அதை போடாம இப்படி சாரியில வந்து நிக்கிற. ஏன் சாரி நல்லா இல்லையா என்ன? நல்லா தான் இருக்கு, ஆனாலும் அந்த ட்ரெஸ் நான் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். சரியா பி, விடு. சரி, போலாமா? ஏங்க ஒரு நிமிஷம். சொல்ல பி, என்னாச்சு? இல்லை, அது முன்ன பின்ன நான் அது மாதிரி ட்ரெஸ் போட்டதில்ல, அதான் அது போடலை. சாரி. இட்ஸ் ஓகே பி. நான் எனக்கு பிடிச்சதே தான் வாங்கிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே பி, உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா விட்டு பார்த்துக்கலாம். சரி, போலாமா? சே, சின்ன இவர் நம்மளை எதுவுமே சொல்லாமல் அவர் நம்ம கம்ஃபர்டபுள் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? அவர் எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஐயோ அபி, ஏண்டி இப்படி பண்ணுற? உனக்காக அவர் பார்த்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நீ என்னடானா இப்படி பண்ணிகிட்ருக்க? பாவம், அவர் ஃபேஸே ரொம்ப டல்லாகிட்டு. பேசாமல் அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்துடலாம். ஆதிமாமா ஒரு நிமிஷம். சொல்ல பி, என்னாச்சு? இல்லை, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏ அபி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வரேன். ஓகே? ஏ அபி, இட்ஸ் ஓகே. போயிட்டாளா? ஐயோ, டைம் வேற ஆகுது. இவ வேற என்ன பண்றா இவ்வளவு நேரம்? வாவ் அபி, தேவதை வம்சம் நீயோ, தேனிலா வம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. என்ன இவரு ஒரு மாதிரி பார்க்குறாரு? ஒருவேளை ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையோ? ஆதி மாமா. அபி, என்னடி இந்த ட்ரெஸ்ல இவ்வளவு அழகா இருக்க? ஆக்சுவலா இப்ப நீ பாக்குறதுக்கு வானத்திலேருந்து தேவதை வந்து இறங்குன மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு அபி. வாவ், நிஜமாவே நல்லா இருக்கா என்ன? என்னடி இப்படி கேக்குற? நல்லா இருக்காவா? ஐயோ, அவ்வளோ அழகா இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அழகா இருக்கா இல்ல நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கியான்னு சத்தியமா தெரியலடி. ஐயோ, என்ன உட்காந்து நாள் ஃபுல்லா பார்க்க சொன்னாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ அழகா இருக்குடி.
ம், உங்களுக்கும் ட்ரெஸ் நல்லா இருக்கு. சரி சரி அபி, அப்ப சரி போலாமா? ஆ, இல்லை அது ஹே அபி, என்னாச்சு? வா போலாம், அதான் ரெடி ஆயிட்டல. இல்லை அது ம், ஹே அபி, என்னன்னு சொல்லு. இல்லைங்க அது நீங்கள் போய் கொஞ்சம் அத்தையை வர சொல்கிறீங்களா? அம்மாவையா? எதுக்கு? ஐயோ நீங்கள் போய் வர சொல்லுங்களேன். சரி சரி வர சொல்றேன், ஆனா எதுக்குன்னு சொல்லு. ம், இல்லைங்க அது பேக் சைடு ஹூக் கலண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை போட்டு விடணும், அதுக்கு தான். இதுக்கு தானா? இதுக்கு எதுக்கு அம்மா? நானே போட்டு விடுறேன். என்னது? இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அத்தையை வர சொல்லுங்க. ஹே அபி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போட்டு விடுறேன். ஓகே? இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் அத்தையே வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். அபி, இந்த டைம்ல அம்மாவை கூட்டிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? நீயே சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ திரும்ப, நான் உனக்கு போட்டு விடுறேன். ஓகே? இல்லை அது அபி, நான் தான் போட்டு விடுறேன்னு சொல்றேன்ல, நீ திரும்ப. என்ன இவ ஹூக் போட்டு விடுறேன்னு சொன்னதுக்கு போய் இவ்வளோ வைக்கப்படுறா? இதுல என்ன இருக்கு? அட கடவுளே, இதுதான் மேட்டர்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அம்மாவையே கூப்பிட்டுருந்துருப்பனே. இப்போ என்ன பண்றது? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை அது டைம் ஆகுது, சீக்கிரம் போட்டு விட்டீங்கன்னா நம்ம கிளம்பலாம்ல, அதான் கேட்டேன். அட கடவுளே, இப்போ என்ன பண்றது? கண்ட்ரோல் வேற சின்ன மாரி போகுது. அது நோடா நோ. என்னாச்சு? இல்லை அது எப்படி ஹூக் போடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ, உங்களுக்கு போட தெரியலனா விட்டுருங்க, அத்தையை கூப்பிட்டே போட சொல்லிக்கலாம். இல்லை இல்லை, நானே போட்டு விடுறேன். என்ன பண்றீங்க? அது ஹூக் தான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அது ஐயோ, இது என்னடா? அது உனக்கு வந்த சோதனை. கடவுளே, கை வேற கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதே. பெண்ணே உனது வெள்ளிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், அவனே வள்ளலை. ஐயோ டே, அது என்னடா பண்ண போற? வேண்டாம் வேண்டாம். சாரி அபி, அது ஏதோ தெரியாம. சாரி அபி. சரி டைம் ஆகுது, போலாமா? நீ போ அபி, நான் வரேன். சாரி அபி. அட கடவுளே, யாதி என்னடா இது உனக்கு வந்த சோதனை? அவ அப்பவே சொன்னா போய் அம்மாவை வர சொல்லுன்னு. நீதானடா பெரிய இவ மாதிரி ஹூக்க போட்டு விடுறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு. இப்ப பாரு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. டேய், உனக்கே தெரியும்லடா அவ பக்கத்துல இருந்தா உன் கண்ட்ரோல் போங்கிட்டே இருக்காதுன்னு. அப்புறம் எதுக்குடா இந்த விபரீத முடிவெல்லாம் எடுக்கிற நீ? ஐயோ கடவுளே, இப்போ இதுக்கு வேற இவ என்ன தப்பா நினைச்சிருப்பாளோ? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? ஹே அபி, என்னாச்சு? ஏன் இங்கே நிக்கிற? வா உள்ள போலாம். இல்லை ஃபங்க்ஷன் போகணுன்னு சொன்னீங்க, இப்போ பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஃபங்க்ஷன் இங்கே தான் அபி. ஓ சரி சரி. அப்போ உள்ள போலாமா? என்ன இது ஃபங்க்ஷன்னு சொன்னீங்க, ஆனால் யாரையுமே காணோம். அட ஆமா, யாரையுமே காணும். சரி ஓகே, யாராச்சும் வராங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே? சரி. பீச்சில் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? ஐயோ, தனியாக நிற்க வேற பயமாக இருக்குது, யாருமே வேற இல்லை. இவர் வேற யாராச்சும் வராங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போனார், இன்னும் காணும். என்ன பண்ணுறது? அபி அபி, நான் தான். பயந்துட்டியா என்ன? ஆமாம், இது ஓ ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோமா? வெயிட் வெயிட் அபி. அபி கொஞ்சம் மேலே பாரு.
என்ன இது ஒண்ணுமே புரியல. அபி இப்போ கொஞ்சம் கீழே குனிஞ்சு என்ன பார்க்கலாமே. ஆ, ம். ஆதி மாமா. ஆதி மாமாவே தான். ஐயோ என்ன பண்றீங்க? வெயிட் அபி, வாழ்க்கையிலே மொதல் தடவை ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்னது? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. என்ன பி அப்படி பாக்குற? கன்ஃபியூஷனா இருக்கோ? என்னடா இவன் பாட்டுக்கு ஃபங்க்ஷன் சொல்லி பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தான், இப்போ என்னடானா திடீர்னு ப்ரப்போஸ் பண்ற ஐ லவ் யூ அது இதுன்னு சொல்றான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கியா பி? அதானே பார்த்தேன். எங்கடா இந்த மொக்க பொண்டாட்டிக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சோன்னு நான் கூட கொஞ்ச நேரத்துல ஒன்ன தப்பா நினைச்சிட்டேன். நீ எப்பவுமே டியூப் லைட் தான். என்னது? ஐயோ எனக்கு எதுவுமே புரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வெயிட் சொல்றேன் அபி. ஆக்சுவலா மேடம் என் மேல செம்ம கோவத்துல இருக்கீங்க, கரெக்டா? ஆமா. அந்த கோவத்தை சரி பண்ணதான் இங்க உன்னை கூப்பிட்டுட்டே வந்திருக்கேன். ஓ இப்படிலாம் நீங்க பண்ணினா நான் உடனே என் கோவத்தை மறந்துடுவேன் அப்படித்தானே? நெவர். அதானே சரியான வீம்புக்காரிடி நீ. இப்ப மேடம்க்கு என்ன கோவம் என் மேல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? என்னது வீட்டுக்கு போலாமாவா? அடியே வந்த உடனே போறதுக்காகவா இவ்ளோ செட்டப் பண்ணி வச்சிருக்க? இல்ல பி, இன்னைக்கு நீ எதுக்கு கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். பட் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் அது இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கதான் அப்படி இன்னைக்கு இங்க கூட்டிட்டே வந்தேன். எனக்கு புரியல. சொல்றேன் சொல்றதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்படி நின்னுட்டே பேசிட்டே இருந்தா என் செல்ல பொண்டாட்டிக்கு கால் வலிக்கும்ல. சோ நம்ம இப்போ உட்காந்து பேச போறோம், ஓகேவா? சரி உட்காரலாமா? ஐயோ என்ன பண்றீங்க? பேசணும் தானே சொன்னீங்க, அது நின்னுட்டே பேசலாமே. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ எதுவும் பேசக்கூடாது. ஒன்லி நான் பேசுறத மட்டும்தான் நீ காதுல வாங்கணும், ஓகேவா? குட். இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? என்னடா இது, வீட்டில் அன்பு மாமாக்கும் நமக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா ஆதி மாமா இவ்வளோ நாள் நம்மள லவ் பண்ற மாதிரி பார்த்துட்டு லவ் பண்ற மாதிரி பேசிட்டு கடைசியில மேரேஜ்னு சொன்னோன்னு அவர் பாட்டுக்கு எதுவும் பண்ணாம இருக்காரே, இது தானே உன் கோவம்? ஆமா, ஆனா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதானே சொன்னேன் எதுவும் பேசக்கூடாதுன்னு. நான் கேள்வி கேட்டா எஸ் ஆர் நோ இது மட்டும் தான் பதில் சொல்லணும், ஓகே? ஓகே, ஆனா நாம எழுந்து நின்று பேசலாமே. எதுக்கு இவ்வளோ க்ளோஸா வந்து பேசுறீங்க? சப்பா அடியே, நான் உன் புருஷன்டி. நான் இப்படி க்ளோஸா வந்தாலும் ஒரு தப்பு இல்லை, சரியா? ஐயோ நீ இப்படி பேசிட்டே இருந்தா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். அப்புறம் இந்த அழகான டேவை நம்ம மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ எதுவும் பேசக்கூடாது, ஓகே? எதுல விட்டா? என்னடா இது, ஆதி மாமா எதுவுமே பண்ணாம அவர் பாட்டுக்கு அன்பு மாமா நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டுமேனு நினைச்சு ஃபாரின் போக ரெடி ஆயிட்டாரு தானே நீ என் மேல கோவமா இருந்த? அடியே என் மொக்கு பொண்டாட்டி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் என்னோட சந்தோஷத்தை விட எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம்னு யோசிச்சேன்டி. அதனாலதான் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு நான் அப்படி ஒரு டிசிஷனே எடுத்தேன். மேரேஜ் அன்னைக்கு முதல் நாள் நைட் வரைக்கும் சரி ஓகே நம்ம ஃபாரின் போய் அங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படி இப்படின்னு என்னென்ன போலாம் யோசிச்சேன்டி. ஆனா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சேன் அபி. சத்தியமா சொல்றேன்டி, நீ இல்லாத ஒரு லைஃபே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, தெரியுமா? அதான் என்னன்னாலும் பரவாயில்ல, நைட்டோட நைட்டா உங்ககிட்ட பேசி பொண்ணையும் சேர்த்து ஃபாரினுக்கு கூட்டிட்டு ஓடி போயிடலாம் தான் ஆக்சுவலா ஒரு ரூம் கிட்ட நான் வந்தேன். அப்போதான்
அந்த மருது ஒன்றை கடத்திட்டு போறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு ஃபைட்லாம் பண்ணி ஒன்று சொல்லவா இதான் சான்ஸ்னு உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டியாவும் ஆக்கிட்டேன். இவ்வளோ தாண்டி நடந்தது. நீ நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் நடக்கல. போதுமா? இருந்தாலும் அந்த மருந்து மட்டும் என்ன கடத்திட்டு போலேன்னா அன்பு மாமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு நீங்க ஃபாரின் போயிருப்பீங்க தானே? ஐயோ என் அபி தங்கமே, நான் அப்படி நினைச்சதெல்லாம் உண்மைதான். இல்லைன்னா சத்தியமா சொல்ல மாட்டேன். அதுக்காக சாரி. ஆனா உன்னை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அப்படியே போற அளவுக்கு சத்தியமா எனக்கு தைரியம் இல்லடி. என் மனசு லாஸ்ட் வரைக்கும் நீ இல்லாத ஒரு லைஃபை ஏத்துக்கவே முடியாதுன்னு அதே இடத்துலயே நின்றுச்சுடி அபி. அதான் என்னன்னாலும் பரவாயில்ல, உன்னையும் சேர்த்தே ஃபாரினுக்கு கூட்டிட்டு போகணும் தான் 2 டிக்கெட்டே போட்டேன் தெரியுமா? நிஜமாவா? என் உயிருக்கும் மேலா நினைக்கிற என் செல்ல பொண்டாட்டி அபி மேல சத்தியமா சொல்றேன்டி. நான் சொன்னது எல்லாமே உண்மைடி அபி. நான் ஒன்று சொல்லவாடி. ஆக்சுவலாக ஆதிக்கு பேச தெரியாது, மற்றவங்க கிட்ட பழக தெரியாது, மற்றவங்க மேலே அன்பாக இருக்க தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கடி. ஏன் நானே கூட நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், என்னடா இது நமக்கு ஒரு ஃபீலிங்ஸே இல்லை மற்றவங்க மேலே, மற்றவங்க கிட்ட நம்மளால் அன்பாக பேச முடியல, பழக முடியல, ஒருவேளை ஆண்டவன் நமக்கு ஃபீலிங்ஸே இல்லாமல் நம்மளை படைச்சிட்டானோ அப்படின்லாம் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் என்னைக்கு ஒன்று பார்த்தனும் அன்னைக்கு சொல்றேன்டி, சத்தியமா இந்த உலகத்துல அன்புனா என்னன்னு எனக்கு காட்டினவடி நீ. அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணேன்டி, என்ன ஆனாலும் சரி நீ எனக்கு மட்டும்தான், யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை என்னால் இழக்க முடியாதுன்னு. அது மட்டும் இல்லை அபி, எல்லாருமே என்ன சிடுமூஞ்சி குரங்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சிருப்பான் அப்படி இப்படின்னு நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நானுமே அப்படிதான் இருந்தேன். ஆனால் என்னையும் ஒரு லவ்வர் பாயாக மாற்றினது இதோ என் பக்கத்தில் உட்காந்துருக்காளே இவ தான். அப்புறம் எனக்கு பெருசா இந்த தேவதை அது இதுன்னு எதுலையுமே நம்பிக்கை இல்லடி. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, உன்னை எப்ப பார்த்தனோ அப்ப நம்ப ஆரம்பிச்சேன்டி. கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை நீந்தானு. அப்படிப்பட்ட இந்த தேவதையை இந்த ஆதி எப்படி மிஸ் பண்ணுவான்? கண்டிப்பா உன்னை நான் என்ன இருந்தாலும் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன்டி அபி. கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதலே. ஆக்சுவலா எனக்கு இவ்வளோலாம் பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியும். எனக்கு ஒருத்தவங்க கிட்ட 4 வார்த்தைக்கு மேல பேசவே தெரியாதுடி. அப்படி இருந்து என்ன இன்னைக்கு நானும் ஒரு வார்த்தைக்கு மேல நீ பேச வச்சிருக்கடி என் மாயக்காரி. கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச பொக்கிஷம் அபினி. இந்த பொக்கிஷத்தை வாழ்க்கை ஃபுல்லா தொலைக்காம என் கூடவே பத்திரமா வச்சு பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அபி. அதனால என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அபி? ஐ லவ் யூ அபி. ஏன் அபி என்னாச்சுடி? ஏன் அழற? நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேனா என்ன? இன்னைக்கு என்னாச்சுடி? ஏண்டி அழற? இல்ல, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம நிறைய உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். நீங்க என் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை ஆதி மாமா. அது தெரியாம உங்களை நான் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டேன் அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க ஆதி மாமா, மன்னிச்சிடுங்க. ஐயோ அபி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கில்ட்டியா ஃபீல் பண்ற? ஆக்சுவலா தப்பு கேமேலேயும் தானடி இருக்கு. உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி நான் தான் பேசியிருந்துருக்கணும். பேசாமல் விட்டது ஏன் தப்பு தானடி. அதனால தானே எல்லாமே நடந்துச்சு. ப்ளீஸ் அபி, இதுக்காக நீ ஃபீல் பண்ணி அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி நீ அழறது. ப்ளீஸ் அபி, ப்ளீஸ் அழாத. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. ஐயோ சரிடி அபி, விடு. அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுல. அப்புறம் என்ன, இங்க ஒன்ன நான் அழறதுக்காக கூட்டிட்டு வரலடி. இந்த நாள் நமக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கணும் தான் நான் கூட்டிகிட்டே வந்தேன். அதை எப்படி நீ அழுது ஸ்பாயில் பண்ணா எப்படி அபி? இப்போ நீயா அழுகையை நிறுத்துறியா
இல்ல நான் நிறுத்த வைக்கட்டுமா ஹா? நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. இப்ப பாரு உன் அழுகையை நான் எப்படி நிறுத்துறேன்னு. எப்படி அழுகையை நிறுத்தின பாத்தியா? உங்களை சரியான ஃப்ராடு தான் நீங்க. இதுக்கே வா, இன்னும் நிறைய ஃப்ராடு தனெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கே. ஓ அப்படி என்ன பண்ணுவீங்க? பண்ணி காட்டவா? வேண்டாம். என்ன வேண்டாம்? இப்போ நீ தானே கேட்ட. பொண்டாட்டி கேட்டதை செய்யறவன் தான் நல்ல புருஷன். ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் ஃப்ராடு தன தெரியுங்கிறத நான் பண்ணி காட்ட போறேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், விடுங்க. செங்கடி செங்கோட பாக்குற. உங்களை விடுங்க. முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே விட முடியாது. ஒரு ரோபோட் மாதிரி இருந்த என்ன ஒரு அழகான மனுஷனா மாத்தினபடி நீ உன்னை எப்படி விட முடியும்? அதெல்லாம் விடவே முடியாது. நீ என்கிட்ட மாட்டினது தான். ஆக்சுவலா இந்த உலகத்தை இவ்வளவு அழகா ரசிக்க முடியுமான்னு எனக்கு ரசிக்க கத்து கொடுத்தபடி நீ உன்னை எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியும்? முடியவே முடியாது. என்ன நீங்க ஷாக்கு மேல ஷாக்கா கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா என்ன? தெரியலையே. ஆனா இப்படிலாம் பேச வச்சது என் மாயக்காரி நீ தானே? கேட்கறனே இருந்தேன். அது என்ன மாயக்காரி? அது உனக்கு நான் செல்லமா வச்ச பேரு. ஆனா இப்போ இல்ல, உன்னை முத தடவை பார்த்தல அப்போவே வச்சுட்டேன். ஓகே, ஆனா ஏன் அப்படி வச்சீங்க? அதுவா, எப்படியோ ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருந்த இந்த ஆதிய என்னென்னமோ பண்ணி எதோ மேஜிக்லாம் போட்டு இப்படி ரொமான்டிக் பாயா மாத்திட்டல. அதனாலதான் உனக்கு மாயக்காரின்னு செல்லமா வச்சேன். ஓ, அப்போ நான் தான் உங்களை ரொமான்டிக் பாயா மாத்திருக்கேன். ஏன் நம்ப முடியலையா? நான் வேணா ப்ரூஃப் பண்ணி காட்டவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், முதல்ல விடுங்க. யாராச்சும் பாத்திர போறாங்க. இங்க நம்மளை தவிர யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நான் ரொமான்டிக் பாயா இல்லையான்னு நீ பார்க்க வேண்டாம். சோ 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 உங்க பார்வை சரியில்லை, வேண்டாம். வேணும், அதுவும் இப்போவே. வேண்டாம். வாய்தான் வேண்டான்னு சொல்லுது, ஆனா கண்ணு வேணும்னு சொல்லுதே. உங்களை என்ன? வேண்டாம். முடியாது. நேற்று முன்னிரவில் நிலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈரநீரில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். ரொம்ப மோசம் மாமா. ஓ, இதுக்கே வா. இன்னும் எவ்வளவு மோசம்னு காட்டவா? என்னது? சரி சரி, பயப்படாத. மிச்சத்தை வீட்டுல போய் வச்சுக்கலாம். நீங்க இருக்கீங்களே. சரிங்க மேடம். அபி, இதே மாதிரி உன் அன்பும் அக்கறையும் வாழ்க்கை ஃபுல்லா திகட்ட எனக்கு வேணும். அபி, கொடுப்பியா? ஐயோ, என்ன மாமா இப்படிலாம் கேட்குறீங்க? உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக என்னோட அன்பு, அக்கறை, பாசம், காதல் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் அதிகமாமா. அதுவும் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். நிஜமாவா? நாளை பின்ன பேச்சு மாறிட மாட்டியே? என்ன இப்படி கேட்குறீங்க? இல்ல, நாளைக்கு நமக்கு குழந்தையெல்லாம் வந்துட்டுனா அப்புறம் என் மேல உள்ள அக்கறை பாசம் எல்லாம் பாதி அங்க போயிடுமே, அதனால கேட்டேன். அதெல்லாம் போகாது. அதெல்லாம் போகவும் கூடாது. நீ என் மேல மட்டும் அன்பு, அக்கறை, பாசம், காதல் எல்லாத்தையும் காட்டினா போதும். நம்ம குழந்தைங்க மேல உனக்கும் எனக்கும் சேர்த்து நானே காட்டிடுவேன். டீலா? நீங்க இருக்கீங்களே. அபி, ஐ லவ் யூ டி. லவ் யூ ஆதி மாமா. நான் உன்னை
சரி சரி, மாமாவுக்கு மைண்ட் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போறோம். போலாமா? எதுக்கு? அப்படியே நடிக்காதடி. உனக்கு எதுக்குன்னு தெரியாது? தெரியாதே. எதுக்குன்னு வீட்டுக்கு வா, நான் தெரிய வைக்கிறேன். என்னது? நான் வரமாட்டேன்ப்பா. ஓ, வரமாட்டியா? சரி ஓகே, எனக்கு இங்கே ஓகே தான். உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு பார்த்து சொல்லு. சின்னது, உங்களை என்னங்க இதெல்லாம்? இப்படியெல்லாம் பேசுறீங்க? யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க? இங்க நம்மளை தவிர யாருமே இல்லை. அதோட எவன் கேட்டா எனக்கு என்ன வந்திருக்கு? நான் என் செல்ல பொண்டாட்டி, என் அழகு பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுல எவன் கேட்டா எனக்கு என்ன வந்திருக்கு? அது சரி, வெளியில தான் அதுக்கு பேசவே தெரியாதுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இங்க எப்படிலாம் பேசுறீங்க? என்னடி பண்றது? எல்லாத்தையுமே பொண்டாட்டி கிட்ட தானே காட்ட முடியும். என்னது? நான் சிங்கிள் மீனிங்ல தான்ப்பா சொன்னேன். உங்களை நீங்க சிங்கிள் மீனிங்ல சொன்னீங்களா டபுள் மீனிங்ல சொன்னீங்களான்னு பாக்குறவங்களுக்கு புரியும். சரி சரி, புரியட்டும். சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்றது? சீக்கிரம் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் உனக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கொடுக்கணும்ல. சோ சீக்கிரம் வீட்டுக்கு போறோம். என்னது பனிஷ்மெண்டா? எதுக்கு? கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன காய போட்டு வச்சிருக்கல, அதுக்காக. ஒரு நாளும் இப்படி அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு என் ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? நீ என்ன அந்த அளவுக்கு படுத்திருக்கடி. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா என்ன? அதுக்கு தான். சின்னது, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படி நடந்துட்டேன். அதுக்காக உண்மையாவே பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா? ஆமா, கண்டிப்பா இந்த அபி பாப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அபி பாப்பா பாவம் இல்லையா ஆதி மாமா? கொஞ்சம் பாவம் தான். சரி ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ ஆதி மாமா. லவ் யூ டி என் அபி பாப்பா. இப்போ வச்சும் வீட்டுக்கு வரீங்களா இல்லையா மேடம்? இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியாதுடி. அப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. சரி சரி, போலாம் வாங்க. ஐ, அப்படி வாடி என் செல்லா குட்டி. போலாம் வா.